இப்போ கொஞ்சம் பட்டர் சேர்த்து இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிட்டாச்சு. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 20 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது எல்லாம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய் எல்லாமே ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டுக்கிறோம். மிக்சியில் போடும்போது இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடணும். இப்போ கொஞ்சம் பட்ரு சேர்த்து பன்னீரை கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ இந்த பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச சேர்த்துக்கலாம். ஒரு 4 கரண்டி தயிர் எடுத்துக்கணும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஸ்பூன் சோம்பு பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு தூள். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கிரேவியில் இந்த தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் இதை கொதிக்க விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பன்னீர் ஷாலோ ஃப்ரை பண்ணி போட்டதுனால இப்போ பன்னீரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கசூரி மேத்தியும் கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கிடலாம். ஹைதராபாதி பன்னீர் கிரேவி சாப்பிட்லாமா?